Hi, this is Suganya. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட பார்த்தீங்கன்னா 37 டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. என்னோட சேனலை முன்னை பற்றி யோசி திங்க போட்டு வருஷம் உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சதை ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு டீ பிஸ்னஸ். ஸோ கண்டிப்பாக டீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் இந்த பதிவுங்க. முன்னை பற்றி யோசி திங்க போட்டு வருஷம் உங்களுக்குள்ளே டீ பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். ஸோ நிறைய ஃபேக்ட்ரி பார்த்திங்கன்னா டீ எஸ்டேட் இருக்கு இல்லைங்களா, மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு எஸ்டேட் மூணாரில் பார்த்திங்கன்னா மியூசியம் பண்ணி அந்த ஃபேக்ட்ரியை பார்த்திங்கன்னா ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபேக்ட்ரியை விசிட் பண்ணுறதுக்கு அந்த மியூசியத்துக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா 120 rupees சார்ஜ் பர் பர்சனுக்கு. போயிட்டு மூணார் பக்கம் போனீங்கன்னா அந்த ஃபேக்ட்ரி டீ ஃபேக்ட்ரியில் விசிட் பண்ணிட்டு வாங்க. சூப்பராக நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. தென் அதை எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்றத பார்த்துட்டு வரலாம். உங்களோட கிட்ஸுக்கும் நீங்கள் கூட்டிகிட்டு போய் காமிக்கலாம் இந்த பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய இருக்குது. டீ 3 ரோசஸ்ன்னு சொல்லுவாங்க, நிறைய இருக்குது, ஏகப்பட்ட பிராண்ட் இருக்குது. இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு டீ பிஸ்னஸ்ன்றது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பதிவு அது மூலயமா நிறைய வருமானம் ஆன் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அது மூலயமா உங்களுக்கு நெக்ஸ்ட் பிஸ்னஸ் க்ரோத் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். சின்ன விஷயத்த நம்ம எப்படி பண்ணுறதுன்னு யோசிக்கலாம். சின்ன விஷயந்தான் நமக்கு பெரிய அளவில் வெற்றி அடைகிறதுக்கு முதல் படிக்கட்டாக இருக்கும். ஸோ நாமளும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு தகுந்தாற் போல் நமக்கு என்ன தேவை, இந்த சமுதாயத்தில் என்ன தேவை, பக்கத்தில் நியர்பை உள்ளவங்களுக்கு என்ன தேவை, ஸோ அந்த மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நிறைய இருக்குது. ஸோ நிறைய பேர் இந்த வடை போடுவாங்க, சில பேர் இந்த ஆம்லெட் கடை போடுவாங்க, சில பேர் இந்த பர்கர் கடை போடுவாங்க. எல்லாம் நிறைய இருக்குது. ஏகப்பட்ட ஸ்மால் பிஸ்னஸ் இருக்குது, ஸ்டார்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. நீங்கள் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு, அதாவது இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னா உடனே ஸ்டார்ட் பண்ணலாம். இது மூலயமா க்ரோத் கிடச்சதுனாலும் முக்கிய மகிழ்ச்சி. ஸோ நிறைய ஃபேக்ட்ரியில் ரன் பண்ணிகிட்ருக்க விஷயம்லாம் நம்ம கிட்ஸுக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுங்க. நம்மளுக்கு ஒரு விழிப்புணர்வு அவேர்னஸாக இருக்கும். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போய் பார்ப்பாங்க, என்ன இது என்னது அது என்னன்னு பார்ப்பாங்க. தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம். ஸோ நாங்களும் மூணார் போய் விசிட் பண்ணி பார்த்துருக்கோம். நீங்களும் உங்கள் குழந்தைங்களை அந்த சைடு கூட்டிகிட்டு போனீங்கன்னா, டூரிஸ்ட் மூலயமா நீங்கள் போனீங்கன்னா, விசிட் பண்ணிங்கன்னா குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் காட்டுங்க. நீங்கள் இன்ட்ரெஸ்டாக பார்ப்பாங்க. நல்ல விஷயத்த ஷேர் பண்ணுங்கள். ஸோ எந்த பிஸ்னஸ் பண்ணுறது மூலயமா டாப் மோஸ்ட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சீரியஸாக உண்மை சம்பவத்தை சொல்கிறோம். செய்யும் தொழிலே தெய்வம். எதுவும் நாம் இந்த பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ்னு அலட்சியமாக நம்ம சொல்ல முடியாது. நாம் ஸ்டார்ட் பண்ணுற எல்லா பிஸ்னஸும் தொழிலும் நல்ல ஒரு சிறந்த தொழிலுங்க. ஆமாம், இதுதான் நமக்கு பெரிய ஆளாகலாம் அப்படின்னா கண்டிப்பாக நினச்சி ஸ்டார்ட் பண்ணுங்கள், பெரிய ஆளாகலாம். டீ பிஸ்னஸ் நம்பர் 1 இருக்குங்க. நம்பர் 2 டைலர் பிஸ்னஸாக இருக்குது. நம்பர் 3 பார்த்திங்கன்னா இந்த இடம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸாக இருக்குது. இடம் வாங்கிறது விற்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் போயிட்டுருக்குது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக சிம்பிளாக வைக்கணும்னா இதை நீங்கள் வைக்கலாம். கண்டிப்பாக இதில் லாபம் இருக்குது. 100% லாபம் இருக்குது. லாபம் இல்லாமல் எந்த ஒரு தொழிலும் யாரும் செய்ய மாட்டாங்க. ஏற்கனவே செஞ்சவங்களை போய் நீங்கள் சஜஷன் கேட்டாலும் நல்லது தான் சொல்லுவாங்க. சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே செஞ்சுருங்க. ஸோ நம்ம முயற்சி பண்ணாமலே ஒன்று நமக்கு கிடைக்கலன்னு இருக்கக்கூடாது. சின்னதாக ஒரு அமௌண்ட்டை வச்சு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கொஞ்சமாக தான் எல்லோரும் லைஃப்பில் முன்னேற முடியும். எடுத்தோடனே ஸ்டார்டிங்லேருந்து வேகமாக போக முடியுங்களா? போக முடியாது. சிம்பிளாக சின்னதாக தான் நம்ம சின்ன படிக்கட்டு தான் வைக்க முடியும். அதில் தான் தாண்டி நம்ம சாதனையாளராக ஆகணும். எடுத்தோடனே பெரிய ஆளாக போக முடியாது. உங்கள் கையில் இருக்கிறத வச்சு நீங்கள் எப்படி முன்னேறணுன்ற வழியை தேர்ந்தெடுங்க. இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் ஐ எம் வெரி கிளாட். மகிழ்ச்சி தருணங்களாம் மறக்க முடியாது. நிறைய பேர் சொல்லலாம், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிடுறீங்க, மணி இல்லைன்னு. மணி ரொம்ப அதிகமாகாது இந்த பிஸ்னஸ்க்கு. ஸ்மாலாக தான் ஆகும். ஏன்னா இந்த ஸ்மால் டார்கெட் பிஸ்னஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுக்கு ரொம்ப அதிக அமௌண்ட் ஆகாது.
ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் ஆக முடியும். டீ தூள், மில்க், வெசல்ஸ், பாத்திரம், ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயந்தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சின்னதாக நீங்கள் வீட்டில் டீ போட்டுக்கிறோம், அதை வெளியில் இடங்களில் ஃபஸ்ட்டு கொடுத்து முன்னேறி அதோடைய மணியை வச்சு திரும்ப ஒரு கடை எடுத்து, நீங்கள் சொந்த கடை வச்சுருந்தா சொந்த கடை, இல்லை வாடகை கடைனா வாடகை கடை எடுத்துக்கணும். ட்ரை பண்ணலாம், முடியாதுன்னு எதுவுமே கிடையாதுன்னு முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணாமலே தோற்று போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நல்ல வழியில் பயணிக்கணும், நல்ல வழியில் போகணும். ஒரு சிறந்த இந்த பதிவை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அந்த ஷேர் பண்ணுறது மூலிமா ஒரு ஆள் செஞ்சு சொன்னாலும் அதே மாதிரி கிளாட் மகிழ்ச்சி தரனால மறக்க முடியாது. செய்யும் தொழிலே தெய்வங்க, இதை எப்பவுமே நினச்சிங்க. இதுதான் அதுதான் அப்படி யோசிக்கக்கூடாது. நாம் செய்ய தொழிலே தெய்வம்ட்டு சிறந்த தொழில் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகணும். உங்களை பற்றி யோசித்திங்கப்படுவது சொல்லுங்கள். நீங்கள் டீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா இன்றைக்கி போய்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உங்களை பற்றி யோசித்திங்கப்படுவது டாபிக் ஓரியன்டாக தான் உங்களுக்கு நான் பேசுவேன். ஸோ நீங்கள் அதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா இன்றைக்கே பார்த்துட்டு இந்த பதிவை பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. சீலேட்டர் உங்கள் சுகன்யா. நல்ல விஷயத்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் நல்லதுங்க. ஸோ கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் நல்லது. பட் என்னை பற்றி கமெண்ட் பண்ணுறத விட என்னுடைய சேனல் ஓரியன்டாக நான் போட்ட பதிவு மூலிமா ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனீங்க, அந்த மாதிரி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ என்னை பற்றி கமெண்ட் பண்ணுறதை விட என்னோடய சேனல் நான் பேசுகிறது அந்த டாபிக் மூலயமா ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனீங்கன்னா அவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஐ எம் வெரி ஹாப்பி, கிளாட், மகிழ்ச்சி தருணங்களை மறக்க முடியாது. சீலேட்டர் உங்கள் சுகன்யா. ஏன்னா கமெண்ட் பண்ணுறவங்க 10 பேர் நல்ல கமெண்ட்டும் பண்ணுவாங்க, சில பேர் டிமோட்டிவேஷன் பண்ணுறதுக்கும் கமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் ஆன்சர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். நம்ம நேர்பாதையில் தான் போகணும். 10 பேர் நல்லவங்களும் இருப்பாங்க, 10 பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிமோட்டிவேஷன் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருப்பாங்க. நம்ம அதனால் அந்த இதெல்லாம் நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். நல்ல கமெண்ட் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருங்க. உங்களை பற்றி யோசித்திங்கப்படுவர் செல்ஃப். சீலேட்டர் உங்கள் சுகன்யா.